இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக் ரெசிபி. இது ஒரு மெக்சிகன் ரெசிபி, நாச்சோஸ், சீஸ் லோடட் நாச்சோஸ். இது வந்து கண்டிப்பாக மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறப்ப ஆர்டர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாச்சோஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 கப் நல்ல ப்ரெஸ் பண்ண மக்காச்சோள மாவு, சோள மாவில் மக்காச்சோள மாவு. இந்த மாவு வந்து அரிசி மாவு மாதிரியே தான் பிஹேவ் பண்ணும். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியே ஒரு 3 மினிட்ஸ்க்காவது இப்படியே இருக்கணும். இப்போ இந்த மாவு எடுத்து வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா இது அரிசி மாவு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதை ஒரு ஷீட் மாதிரி உங்களுக்கு வந்து அதை ரோல் பண்ண வராது. அதனால் கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும் இந்த மாவு. சப்பாத்தி மாவு அளவுக்கு கூட கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்டர். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் தான். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால ரெட் கலரில் மாறிடும் மாவு. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு தின்னான ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சாரீ கவர் எது இருந்தாலும் ஓகே. அதிரசம் தொட்டுறதுக்கெலாம் வீட்டில் கவர் வச்சுருப்போம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன், ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. அதுக்குள்ளே ஒரு சின்ன பால் மாதிரி டோ எடுத்துருக்கேன். அதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, இந்த மாவு வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது நடுவில் மட்டும் ஒரு மாதிரி பஃப் ஆன மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோக் வச்சு போக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். கலர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்காது. அதனால இந்த கலரில் இருக்கும்போது எடுத்துடலாம். இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இதுக்கு மேலே வந்து ஒரு சீசனிங்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், ½ டீஸ்பூன் இட்டாலியன் ஹெர்ப்ஸ், ½ டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இண்டியனைஸ் பண்ணதுனால கொஞ்சம் புளிப்புக்காக இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிப்ஸோட சேர்த்துடலாம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு சால்சா மாதிரி ஒரு வெஜிடபிள் மிக்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதோடு தான் வந்து ஜென்ரலாக நாச்சோஸ் சர்வ் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு சீஸ் சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஃபைனலாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஆலிவ் ஸ்லைசஸும் ஜலபெனோஸும் சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் அந்த பஞ்ச் தரும். அந்த ஜலபெனோஸில் கொஞ்சம் புளிப்பும் உப்புமா இருக்கும். அது வந்து இந்த சால்சாவுக்கு நல்ல டேஸ்ட் தரும். சால்சா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் சாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. பட்டர் ஓரளவு மெல்ட் ஆனதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். எனக்கு சீஸ் சாஸ் எல்லோ கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரோடு சேர்ந்து பால் கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 2 சீஸ் க்யூப்ஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ப்ராசஸ் சீஸ் க்யூப்ஸு உங்களுக்கு வந்து செடார் சீஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் போட்டதும் சாஸ் நல்லா திக்காகும். கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் கழித்து சாஸ் நல்லா திக்காயிருச்சு.
நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சீஸ் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க நாச்சோ சிப்ஸ். செகண்ட் லேயர் நம்மளோட வெஜிடபிள்ஸ். இப்போ மறுபடியும் சிப்ஸ் ஒரு லேயர் போடலாம். மறுபடியும் வெஜிடபிள்ஸ் ஒரு லேயர். அவ்வளோதான், நாச்சோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படுது அப்படின்னா லைட்டாக ஒரு வாட்டி வார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த சிப்ஸும் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு எப்போயாவது பசிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு மூவி ஸ்நாக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் கூடமே ரொம்ப பிடிக்கும். பேக்கெட்டட் சிப்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியும் கூட. இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனாலேயே இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சிப்ஸு அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ரெஷ்னஸ், அதுக்கப்புறம் அந்த சாஸோட அந்த க்ரீமினஸ், இதெல்லாம் ஒன்றா நம்ம என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Lick-A-Liciousக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.